நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடலில் உள்ள முத்துமாலையம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். முக்கூடல் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த முக்கூடல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கனாலே நம்ம இந்த கோயிலுக்கு போயிடலாம். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவுமே நெல் வயல்கள் நிறைஞ்சு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தாமிரபரணி ஆறு பக்கத்துலேயே தான் இந்த கோயிலும் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறதுனால போகிற வழி ஃபுல்லாகவுமே நெல் வயல்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்படியே அந்த கோயில், இதுதான் அந்த கோயில் தூரத்தில் தெரியுதுல்ல. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக கோயிலுக்கு போகலை. ஃபஸ்ட்டு தாமிரபரணி ஆறை போயிட்டு அங்கே ஆறெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே ஆற்று பார்க்க போயிட்டோம். இந்த லொக்கேஷனில் தான் தாமிரபரணி ஆறு, கடனா நதி ஆறு, மணிமுத்தாறு மூணுமே சேர்றதுனால இந்த ஊருக்கு முக்குடல் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இந்த முக்குடல் ஆற்று பக்கத்திலே அந்த கோயிலும் அப்படியே அதோட அழகே வேற லெவல் தான். இப்போ வந்து இதுதான் அந்த கோயிலோட முன்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போனோடனே அந்த நிறைய குயில்கள், எல்லா குருவிகள்லாம் எக்கச்சக்கமாக கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட நேச்சுரல் சவுண்டை கொஞ்சம் கேட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையானது. அதாவது முன்னொரு காலத்தில் நம்ம முந்தாயர்கள் வந்து இந்த ஆற்றுல குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருந்ததுனால அதுக்காக இந்த இடத்துல அம்மைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட தலைவிருச்சகம், மாமரம். இந்த மாமரத்துக்கு பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோயில். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் தான் போய் பார்த்தோம். முழு முதற் கடவுளான பிள்ளையாரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா கோயில்கள் இருந்தது, அதெல்லாம் போய் பார்த்தோம். பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம நேராகவே முத்துமாலையம்மன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். கோயிலுக்கு உள்ளே போனோடனே ஒரு வைப்ரேஷன்ஸ் சும்மா வேறு லெவலில் ஃபீல் ஆகும். உள்ளே போனோடனே பக்கத்தில் நம்மளோட சுடலமாட சாமிக்கான ஒரு பீடம் இருந்தது. அது இப்போ தொடர்ந்து உள்ளே போகும்போது இன்னும் ஒவ்வொரு சாமிகளுக்கும் தனித்தனியான சிலைகள் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு மகாலட்சுமி இருந்தாங்க. இதுதான் அந்த மகாலட்சுமி. அதுக்கு போக துர்க்கைக்கும் சரஸ்வதிக்கும் தனித்தனி சிலைகள் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ராமர் இருந்தார். அதாவது சீதை, ராமர் எல்லாருமே சேர்ந்துருந்த மாதிரி ஒரு சன்னதி இருந்தது. அப்புறம் பைரவருக்கான ஒரு சன்னதி. இது வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பேக் சைடில் வரும்போது நம்மளுக்கு அந்த பாம்பு கோயில் அது வந்து அரசமரத்து அடியில் இருந்துச்சு. இது முடித்தோன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து சிவன் கோயிலும் இருந்தது. அந்த லிங்க வடிவில் இருந்த சிவனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவும் ஒரு மன சந்தோஷமும் வருமே, அதெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே போயினீங்கன்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வருஷத்தில் 2 வருஷம் சிறப்பான பூஜை நடக்கும். ஒன்று வந்து ஆனி மாத பூஜை, இன்னொன்று வந்து தை மாத பூஜை. இது வந்து கோயிலுக்கு பேக் சைடு உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் இருந்தது. பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு முருகனுக்குரிய சந்நிதி, முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி ஒரு சன்னதி இருந்தது. கூட வந்து மயிலும் முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சன்னதி. இந்த முருகர் சன்னதிக்கு அப்படியே எதிர்த்தாப்புலேயே வந்து நம்மளுக்கு ராகு கேது சன்னதி இருந்தது. 9 கோள்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த சன்னதி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த முக்குடல் நடக்கிற எல்லாருமே வந்து திருமணம்னா இந்த கோயிலில் தான் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ நான் போகும்போது அங்கே ஒரு திருமணம் நிகழ்ச்சி, அதுக்கான சண்டாமயம் இருந்தது, அதெல்லாம் பேசுகிறேன். நீங்கள் திருநெல்வேலி தென்காசி ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த முத்துமாலையம்மன் கோயிலையும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான லொக்கேஷன். வந்து தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு இந்த அம்மனோட அருளை பெற்றுட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை மாதிரி தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.